சார், ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரே கேள்விதான் முன்னாடி. இப்போதைக்கு என்னுடைய சஜஷன் பிப்ரவரி மாசம் 2026 நான் சொல்வது என்னவென்றால், சார், ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு அதுவும் இப்போ 13 பிப்ரவரி ஒரே கேள்விதான் முன்னாடி. சார், ஐடி ஷேர்ஸ் என்ன சார் பண்ணுது? விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், டெக் மஹேந்திரா, கோஃபோர்ஜ், இந்த மாதிரி எல்லா ஐடி ஷேர் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சார் ப்ராப்ளம்? ரெண்டாவது என்ன பண்ணலாம்? மூணாவது ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் வாங்கி வச்சுட்டேன், ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடலாமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு, ரிஸ்க் இருக்கு. இருக்கிறதெல்லாம் பணத்துக்கு நான் ஐடி போட்டேன். ஏன்னா நான் ஐடி கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஃபோசிஸ் மாதிரி நல்லா பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றேன். என்கிட்ட பணமும் இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு கடை முன்னாடி எனக்கு தெரியும் சார். நான் இன்னொருத்தர் வந்து நான் மெட்ரோவில் ஒர்க் பண்ணிட்டேன், பிரச்சனை கிடையாது. இன்னொருத்தர் வந்து டெக் மஹிந்திரால இருக்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்பளம் கரெக்டாக வருது, நல்ல சம்பளம் வருது, என்கிட்ட பணமும் இருக்கு. நான் அதை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன சார் பண்றது? கேள்வி வந்து லாஜிக்கல் கேள்வி தான், சரிங்களா? பட் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஒன்றும் புதுசாக கிடையாது, ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய வேலைகள் நாம பண்றதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா, சாஃப்ட்வேர் மூலமா, அது மூலமாவே பண்ண முடியுமா அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனுஷன மாதிரி மிஷின் பண்ணும், யோசிச்சு போறோம். நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம பைக்ல போறோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம், அப்படியே போறோம். லெஃப்ட்ல ஒரு வண்டி வருது, டக்குன்னு நம்ம ரைட்ல போறோம். ரைட்ல ஒரு வண்டி வருது, டக்குன்னு லெஃப்ட்ல போறோம். நேரா ஒரு வண்டி முன்னாடி வருது, டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திடும். அவனை பிடிச்சி திட்டுவோம், ஏன் ஆப்போசிட்ல வரையும், அவனுக்கு அறிவில்லையா அப்படின்னு திட்டு. அதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு போறேன். இது நம்ம வீட்டுக்கு கிளம்பும் முன்னாடி இதெல்லாம் இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அது மாறணும் இல்லையா? நம்ம அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி என்னென்ன பண்ணணுமோ எது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் அதுக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வந்து கிளவுட் ஏஐ அப்படின்னு புதுசா ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க பண்ணுவாங்க. அது பார்த்தா இருக்கிறத விட பயங்கர இன்டெலிஜென்டா இருக்கு. அவங்க என்ன ஒரு ரூமர் கலெக்ட் விட்டாங்க, ரூமர்னு சொல்ல முடியாது, ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ணா சார் அத்தனை வரையும் அதை பார்த்துக்கோ சார். இந்த கார்பெண்டர், எலக்ட்ரீஷியனு, டிரைவர் கூட அது ஒரு ஆட்டோ டிரைவர் வரலாம்னு, கார்பெண்டர் வேலை, எலக்ட்ரீஷியன் வேலை, பிளஸ் இந்த பிளம்பிங் வேலை தான் அது பண்ணா சார், மற்றெல்லாம் இது பண்ணிட்டு போயிடும் சார் அப்படின்னு. நம்ம அப்படியா அப்படின்னு ஒரு நியூஸ் கிளப்பி விட்ட உடனே எல்லா ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் பயம் வந்துச்சு. நம்ம வேலை போயிடுமா, கம்பெனி இது மட்டும் வேணுமா, இந்த கம்பெனி இனிமேல் பர்ஃபார்ம் பண்ண முடியாதா, கம்பெனியோட வேலையெல்லாம் ஏஐ அப்படிங்கிற வந்து ஒரு டூல் பண்ணிடுச்சுன்னா அப்ப இத்தனை பேர் நமக்கு தேவையா? இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ டிசிஎஸ்லேயே வந்து ஒரு 5 லட்சம் பேர் ஒர்க் பண்ணா வச்சுக்கோங்க. எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணா தெரியாது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 5 லட்சம் பேர் தான், அதுல 4 லட்சம் பேரோட வேலையை இந்த ஏஐ தனியா அதுவா உட்காந்து பண்ணிட்டா அப்போ எதுக்கு 5 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் போடலாம், 4 லட்சம் பேர் வீட்டுக்கு அனுப்பிடலாம் இல்லையா? சரி, அதுவா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, எல்லாமே ஏஐ பண்ணிச்சா அப்ப இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் நிலைமை என்ன? லாபம் சம்பாதிக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அப்போ என்ன ஒரே இடியாப்பி சிக்கல். இந்த ஏஐன்றது அவ்வளவு பெருசா, அது ஒரு பெரிய ராட்சசனா, எல்லாத்தையும் அது சாப்பிட்டுருமா அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏஐ வந்துட்டு உலகவே ஆளப்போகுது, வேற எதுவும் மனுஷனுக்கு வேலையே இல்லாம போயிடும், எல்லாமே ஏஐ பார்த்துக்கும், என் ஆப்ரேஷனுக்கும் ஏஐ பண்ணும். அது என்னன்னா லா, சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது அக்ரிமெண்ட் சைன் பண்றது, கான்ட்ராக்ட் சைன் பண்றது, எல்லாத்தையும் அதுவா பார்த்துக்கும் சார். நீங்க எதையுமே செய்ய வேண்டாம், எல்லாம் யோசிச்சு அதுவே பார்த்துக்கும். நீங்க சும்மா ஓகேன்னு சொன்னா மட்டும் போற, மத்தெல்லாம் அதை பார்த்துக்கும். உண்மையா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருமா? அப்ப ஐடி கம்பெனில இவ்வளவு பேரை வச்சிருக்கிறாங்களே, அப்ப இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் த்ரெட். சோ இந்த மாதிரி ஒரு 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 ரூமர் ஆர் ஒரு நியூஸ் உலக அளவுல நடக்கிறதுனால மார்க்கெட்ல அத்தனை பேருக்கும் பயம் வந்துச்சு. இந்த கம்பெனி இனிமே டிசிஎஸோ இல்ல இன்ஃபோசிஸோ நம்ம வந்து இவ்வளவு வேல்யூவேஷன் கொடுத்து இந்த அளவுக்கு வேலை கொடுத்து வாங்கணும், அந்த அளவுக்கு இனிமே பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்க ரிசல்ட் வந்து குவார்டர்லி ரிசல்ட் எப்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. இவ்வளவு %, 5%, 10% growthன்றதும், இபிஎஸ் ஜாஸ்தியாகும், ப்ராஃபிட் ஜாஸ்தியாகும், ரெவன்யூ ஜாஸ்தியாகும் காட்டுனா இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படிங்கிற பயம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு வச்சுக்கணும், அன்சர்டனிட்டி. அதாவது குழப்பமான எந்த சூழல் இருந்தாலும் முதல்ல டப்பு 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 டப்புன்னு கொடுத்துருவாங்க, வேணாம் அப்படிங்கிற மனநிலை தான். அதனால அத்தனை பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்ப இந்த ஏஐ வந்ததுனால இந்த கம்பெனி எல்லாம் இனிமே பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா
ஒருவேளை பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பழைய மாதிரி அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியவில்லை என்றால் நம்ம வந்து டிசிஎஸ் வந்து 4000 கொடுத்தோம் இல்லை 3000 கொடுத்தோம் எதுக்கு நாளைக்கு 300 வந்துருச்சுன்னா பயம் இருக்குல்ல. ஏன் பயம் இருக்குன்னா நம்மளுடைய பணம் 300 இருந்து அது 4000 வரைக்கும் போச்சுட்டு திரும்பி 300 வந்துருச்சுன்னா வருது அப்படிங்கிற கேள்வி நமக்கு. அந்த கேள்விக்கு பதில் என்ன? அதுதான் பிரச்சனை. இது பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா? இந்த ஏஐ அப்படிங்கிறது மிகப்பெரிய ராட்சசனாக அத்தனை ஐடி கம்பெனி கம்ப்ளீகரம் பண்ணி சாப்பிடுமா? அவ்வளவு வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்டான ஒரு டூலா மனுஷனை அத்தனை பெரிய மாற்றி வச்சுட்டு இதுவாவே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருமா கேட்டா நிறைய கேள்விக்கு வந்து பதில் இல்லை. அதுதான் உண்மை. அதாவது இது வந்து இந்த ஏஐ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் வந்து பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது முதல் கட்டம். இது வந்து என்னென்ன பண்ணும் எது பண்ணும் இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி ஒரு அசம்ஷன்ல போயிட்டு இதெல்லாம் சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்றாங்க. பட் எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா யாருக்குமே தெரியும். அது வரும் காலங்களில் தான் தெரியும். இது உண்மையாகுமா? ஆகலாம். இல்ல அந்த அளவுக்கு இல்லாம பிசிக்கல் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு ஆகலாம். ஆனா கண்டுபிடிச்ச ஆளுங்க எல்லாம் வந்துட்டு ஏன் வந்து அப்படி பண்ண அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்னையே கேட்டேன்னா நான் அழகா இருக்கேன்னு நான் சொல்லுவேன்னா இல்லையா? நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க அதே மாதிரிதான் இது. ஓகேங்களா? அதே மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க கண்டுபிடிச்சது என்ன பண்ணுவோம், நான் இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அது உண்மையாகணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ வருங்காலங்களில் தான் அதனுடைய ரியல் இம்பாக்ட் தெரியும். பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அப்புறம் கடைசியில் நான் நாங்கள் நினைச்ச மாதிரிலாம் கிடையாது சார், வேற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஆஹா ஓஹோ சார், கடைசியில் ஒண்ணுமே இல்லை. எங்கெங்க மனுஷன் தேவையோ அங்கங்க மனுஷன் டெஃபினட்டா தேவைதான் சார். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால கம்பெனிக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்லலாம். இல்லையா? இல்ல சார், இது பயங்கர இம்பாக்ட் இருக்கு. 10 பேர் ஒன்றில் இல்லை, ஒரு 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் பண்ற வேலையை இந்த ஒரு சின்ன ஒரு பட்டன் அப்படி கிளிக் பண்ண அதுவே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சேனல் ஒரு விஷயம் வந்து வேற வீட்டுக்கு போறா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பலாம் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவா அதுவான்னு இன்னே சொல்ல 2026 பிப்ரவரி மாசம் நமக்கு தெரியாது. என்ன சார் நீங்க அப்படி சொல்லு, அதுதான் உண்மை. அப்ப என்னதான் கரெக்ட்? அந்த கேள்விதான் முக்கியம். அதாவது அப்ப என்ன பண்ணோம், நமக்கு சரியா தெரியல. அது தெரிஞ்சவங்க கரெக்டா சொல்றாங்களா இல்ல போய் சொல்றாங்க, நமக்கு அதுவும் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏஐ பத்தி நமக்கு என்ன தெரியும், பெருசா ஒண்ணு தெரியும். நம்ம ஒரு சாதாரண ஆள் தானே, மக்களை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இந்த டெக்னிக்கல் நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கா, இல்ல நாலேஜ் இருக்கா, இல்ல அனுபவம் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஹை எண்ட் இல்லையா? அதனால நமக்கு அதை தெரியறது சான்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போதைக்கு ஐடி ஷேர்ஸ் எதுவும் டச் பண்ணாதீங்க. சார் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன் சார். ஒண்ணு பண்ணு, ஷேர் மார்க்கெட்ல மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாங்கின ஷேர் நல்ல ஷேரா இருக்கும் வாங்கும் போது, அது ஒரு 6 மாசம் பொறுத்தோ 1 வருஷம் பொறுத்தோ நிலைமை மாறும் போது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இல்லையா? திடீர்னு சர்வன் மாறும். ஒண்ணு இல்ல, இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் காப்பர்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா இருந்து திடீர்னு சில்வர் பைசா தங்க பிரையும் சர்வன் மேல போகும்போது 50% 40% சர்வன் ஒரே 10 நாள்ல ஏறலையா? அப்போ சுகமா இருந்ததுல நமக்கு. இப்ப இறங்கட்டா அனுபவிச்சுதான் போகணும். அதான் ஷேர் மார்க்கெட். அதனால தான் நான் எப்பயுமே என்ன சொல்றேன், ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயத்த நீங்க மானிட்டர் பண்றோம், ஏகப்பட்ட விஷயத்த நீங்க க்ளோஸா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்மள மீறி கண்ட்ரோல் இல்லாத ஏகப்பட்ட விஷயம் உலகத்துல நடக்குது. அது எதுவுமே நமக்கு தெரியவும் தெரியாது, நடந்து முடிஞ்சது அப்புறம் தான் தெரியும். முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷன், அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். அந்த மாதிரி சூழல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த தலைவலி அவங்க பார்த்துக்கிட்டோமே, அதுக்குதான் நம்ம எக்ஸ்பென்சிவ் விஷயம் ஒன்று கொடுக்குறோம். அவங்களுக்கு செலவுக்குலாம் நம்ம பணம் கொடுக்கணும்ல, நம்ம கையில இருந்தானே போகுது. அவங்க அதை பார்த்துக்கிட்டோம், நமக்கு எதுக்கு தலைவலி தேவையில்லாதது. அதனால டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெஸ்ட். அது என்னென்ன ஃபண்ட் அப்படிங்கிறது நான் வேற ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை ஐடியோட செக்டரை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது போவாது. கலங்கி தெளிந்து வரட்டுமே, கலகத்தில் பிறப்பு தான் நீதி. கலங்க ஆகட்டும், கொஞ்சம் கலங்கு வரட்டும், தெளிவான நீரோட அதுக்கப்புறம் அது வரைக்கும் போகாது. அது 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. சில வாரங்கள் கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு என்னுடைய சஜஷன், பிப்ரவரி மாசம் 2026 நான் சொல்வது என்னவென்றால், ஐடி ஷேர்ஸ் எதுவும் வாங்காதீர்கள், ஐடி ஃபண்டையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 2 இப்போதைக்கு செய்யாதீங்க. ஏன்னா நாளைக்கு இது திருப்பி அழகா சார் நீங்க சொல்லலாம் சார், டிசிஎஸ்ல 4200 வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க எவ்வளோ 41% கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி HCL டெக் பாருங்க 28% கம்மியாச்சு. விப்ரோ பாருங்க 42% கம்மியாச்சு. யோசிச்சு பாருங்க, டிசிஎஸ்ல 4200 இருந்தது, இன்னைக்கு 2600 வந்துருச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு பர்சன்ட் ஆகி போச்சு? 41% கம்மியாச்சு. இன்ஃபோசிஸ் 37% கம்மியாச்சு. இன்ஃபோசிஸ் பாருங்க 2006 ஹை,
இப்ப என்ன 1350 அந்த ரேஞ்ச் நிக்குது. அதே மாதிரி HCL டெக் பாருங்க 2000க்கு மேல இருந்தது, இன்னைக்கு 1450 டெக் மஹேந்திரா 1800 அது 1300. எல்லாமே பாத்தீங்கன்னா 30% 40% கம்மியாயிடும். இன்னும் கம்மியாகுமா? ஆகலாம். இல்ல இதுல இருந்து ரெக்கவர் ஆகுமா? தெரியாது. சோ இந்த தெரியாத ஒரு சூழ்நிலை அந்த ஏரியால நம்ம வந்து போவோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பணம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வந்த பணம். அதை யாருக்கோ நம்ம தானம் வாக்க முடியாது இல்லையா? அதனால தயவு செய்து அந்த ஏரியா இப்போதைக்கு போறது. வேற எவ்வளவு ஏரியா இருக்கு சார் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு? இதுலதான் பிடிச்சி அப்படி கட்டு பிடிச்சி இருக்கணுமா? நமக்கு தேவையே. ஓகேங்களா? அதனால மை சஜஷன் ஐடி செக்டார், ஐடி மியூச்சுவல் ஃபண்ட் எதுலையுமே இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வரட்டும், வெற்றிகரமாக திரும்பி வரட்டும், அப்புறம் ஓகேங்களா? நன்றி.